எதிரி உன்னை கோபப்பட வைக்க முடிந்தால் அவன் உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டான். இந்த ஒரு வரி மனித மனதை பற்றிய மிகப்பெரிய உளவியல் உண்மையை சொல்கிறது. உன்னை கோபப்பட வைப்பவன் உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறான். உன்னை அவசரமாக பேச வைப்பவன் உன் முடிவுகளையும் கட்டுப்படுத்துகிறான். ஆனால் மௌனமாக இருக்க கற்றுக்கொண்ட மனிதனை யாராலும் எளிதாக தோற்கடிக்க முடியாது. மௌனம் என்பது பேச முடியாதவர்களின் ஆயுதம் அல்ல, தன்னை வென்றவர்களின் சக்தி. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். யாராவது உங்கள் கோபத்தை தூண்ட முடிகிறது என்றால் அவர்கள் உங்கள் மனதையும் கட்டுப்படுத்த முடிகிறது என்பதுதான் அதன் அர்த்தம். அதனால்தான் வாழ்க்கையில் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதன் அதிகமாக பேசுபவன் அல்ல, எப்போது பேச வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்தவன். மௌனம் ஒரு பழக்கம் அல்ல, ஒரு மனப்பக்குவம், ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆயுதம், ஒரு சக்தி. சில நேரங்களில் நீங்கள் பேசும் ஒரு வார்த்தை பல வருட உறவை உடைத்து விடலாம். ஆனால் நீங்கள் காக்கும் ஒரு மௌனம் அதே உறவை காப்பாற்றிவிடும். சைலண்ட் சைக்காலஜி சொல்வது என்ன தெரியுமா? மௌனம் என்பது பேசத் தெரியாதவர்களின் மொழி அல்ல, தன்னை முழுமையாக கட்டுப்படுத்த தெரிந்தவர்களின் சக்தி. இந்த வீடியோவில் மௌனம் எப்படி உங்கள் மனதை வலிமையாக்குகிறது, உங்கள் இலக்கை விரைவாக அடைய உதவுகிறது, உங்களை சுற்றியிருப்பவர்களின் உண்மையான முகத்தை வெளிக்கொண்டு வருகிறது என்பதை ஆழமாக பார்ப்போம். இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். ஏனெனில் இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகும் சில உளவியல் உண்மைகள் உங்கள் கோபத்தை, உங்கள் உறவுகளை, உங்கள் வெற்றியை, உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையையே மாற்றக்கூடும். இன்று சைலண்ட் சைக்காலஜி சொல்லும் மௌனத்தின் 10 சக்திகளை பார்ப்போம். முதலாவது, மௌனம் உணர்ச்சிகளின் மீது உனக்கு அதிகாரம் தருகிறது. மனிதனை அழிப்பது எதிரி அல்ல, அவனுடைய கட்டுப்பாடற்ற உணர்ச்சிகள்தான். கோபம் வந்தவுடன் பேசிவிடுகிறோம், வருத்தத்தில் முடிவெடுக்கிறோம், பொறாமையில் தவறு செய்கிறோம். ஆனால் மௌனம் ஒரு இடைவெளியை உருவாக்குகிறது. அந்த சில வினாடிகள் உன் வாழ்க்கையை மாற்றும். சைக்காலஜியில் இதை ரெஸ்பான்ஸ் கேப் என்று சொல்கிறார்கள். உடனே பதில் சொல்லாமல் இருப்பது பலவீனம் இல்லை, அது அறிவு. இரண்டாவது, உன்னை கோபப்பட வைக்க முடியாத மனிதனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. யாராவது உன்னை திட்டும்போது அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன? நீயும் கோபப்பட வேண்டும், நீயும் சண்டை போட வேண்டும், நீ பயம் கொள்ள வேண்டும். ஏனெனில் நீ கோபப்படும், பயப்படும் அந்த நொடியில் உன் அறிவு வேலை செய்வதை நிறுத்திவிடும். ஆனால் நீ அமைதியாக இருந்தால் அவர்களின் திட்டம் தோல்வியடையும். அதனால்தான் மௌனம் சில நேரங்களில் மிக வலிமையான பதில். மூன்றாவது, மௌனம் உன்னை இலக்கை வேகமாக அடைய வைக்கும். ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறீர்களா? சிலர் தங்களுடைய கனவுகளை எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் அவர்கள் அந்த இலக்கை அடைவது மிகவும் தாமதமாக இருக்கும். ஏன் தெரியுமா? சைக்காலஜி சொல்வது, நாம் ஒரு இலக்கை பற்றி அடிக்கடி பேசும்போது நம் மூளை அந்த இலக்கை நோக்கி முன்னேறிவிட்டோம் என்ற ஒரு போலி திருப்தியை உணர ஆரம்பிக்கிறது. அதனால் செயலில் இருக்கும் தீவிரம் மெதுவாக குறைகிறது. ஆனால் அமைதியாக உழைப்பவர்கள் அந்த ஆற்றலை முழுவதும் செயலுக்காக பயன்படுத்துகிறார்கள். அதனால்தான் குறைவாக பேசுபவர்கள் அதிகமாக சாதிக்கிறார்கள், அதிகம் பேசுபவர்கள் தங்களுடைய ஆற்றலை வார்த்தைகளில் செலவழிக்கிறார்கள். வெற்றியாளர்கள் அதே ஆற்றலை செயல்களில் செலவழிக்கிறார்கள். ஒவ்வொரு கனவையும் அனைவரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில கனவுகள் வெளியில் சொல்லப்படாமல் மனதிற்குள் பாதுகாக்கப்படும் போதுதான் அவற்றை நனவாக்கும் தீவிரம் அதிகமாக இருக்கும். சொல் வீரராக இருக்காதீர்கள், செயல் வீரராக இருங்கள். அமைதியாக உழை. ஒரு நாள் உன் வெற்றியே உன்னை அறிமுகப்படுத்தும். Work in silence. Late success make the nice. நான்காவது, மௌனம் உன்னை சுற்றி இருப்பவர்களின் உண்மையான முகத்தை காட்டும். மௌனம் யார் உண்மையாக உங்களுடன் நிற்கிறார்கள் என்பதையும், யார் சூழ்நிலைக்காக மட்டும் உங்களுடன் இருக்கிறார்கள் என்பதையும் வெளிப்படுத்தும். வாழ்க்கையில் எல்லோரும் உங்களை நேசிப்பதில்லை. சிலர் நீங்கள் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வரை மட்டுமே உங்களுடன் இருப்பார்கள். நீ எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தால் மற்றவர்கள் யார் என்பதை உன்னால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நீ தொடர்ந்து அவர்களை தேடிக்கொண்டே இருப்பாய். அவர்களுக்கு தேவையான நேரத்தில் நீயே முதலில் சென்று பேசுவாய்.
நீயே முதலில் மெசேஜ் அனுப்புவாய், நீயே முதலில் கால் செய்வாய். ஆனால் ஒரு நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள். நீங்களாக முதல்ல மெசேஜ் அனுப்பாதீர்கள், முதலில் கால் செய்யாதீர்கள், எப்போதும் நீங்கள்தான் தேடுபவராக இருக்காதீர்கள். அப்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். யார் உண்மையாக உங்களை நினைக்கிறார்கள், யார் உங்களை மதிக்கிறார்கள், யார் உங்களுடன் இருப்பதை உண்மையாக விரும்புகிறார்கள், யார் தேவைக்காக மட்டும் உங்களுடன் இருந்தார்கள். இந்த கேள்விகளுக்கான பதிலை சில நேரங்களில் வார்த்தைகள் சொல்லாது, மௌனம் சொல்லும். நீங்கள் கொஞ்சம் பின்வாங்கும்போது சில மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள். சிலர் உங்களுடைய நிலையை பற்றி கேட்பார்கள், சிலர் நீங்கள் ஏன் பேசவில்லை என்று கவலைப்படுவார்கள். ஆனால் சிலர் மட்டும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் கூட உங்களை நினைக்காமல் இருப்பார்கள். அப்பொழுது அவர்களை பற்றி கோபப்பட வேண்டிய அவசியமில்லை, அவர்களை பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டால் போதும். மௌனம் மனிதர்களின் உண்மையான குணத்தை வெளிக்கொண்டு வரும் ஒரு கண்ணாடி போன்றது. சில நேரங்களில் ஒருவரை இழப்பது துரதிர்ஷ்டம் அல்ல, அவர்கள் உண்மையில் யார் என்பதை தெரிந்து கொள்வதே ஒரு பாடம். அதனால் எல்லோரையும் பிடித்து வைத்திருக்க முயற்சி செய்யாதீர்கள். உங்களை மதிக்காதவர்களிடம் தொடர்ந்து உங்களை நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். உண்மையான உறவுக்கு எப்போதும் ஒருவர்தான் முயற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் ஒரு படி எடுத்து வைத்தால் அவர்களும் ஒரு படி எடுத்து வர வேண்டும். நீங்கள் மட்டும் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தால் அது உறவு அல்ல, அது ஒரு பக்கம் மட்டும் நடக்கும் முயற்சி. அதனால் சில நேரங்களில் அமைதியாக இருங்கள், கவனியுங்கள். யார் உங்களை தேடுகிறார்கள் என்பதை பாருங்கள், யார் உங்கள் இல்லாமையை உணர்கிறார்கள் என்பதை பாருங்கள். மௌனம் உங்களுக்கு பதிலை தரும். 5வது, குறைவாக பேசுபவர்களுக்கு அதிக மதிப்பு. வைரம் எல்லா இடத்திலும் கிடைக்காது, அதனால் அதன் மதிப்பு அதிகம். அதேபோல் அரிதாக பேசுபவர்களின் வார்த்தைகளுக்கும் அதிக மதிப்பு இருக்கும். எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பவரின் குரல் நாளடைவில் பின்னணி சத்தமாகிவிடும். ஆனால் தேவையான நேரத்தில் மட்டும் பேசுபவரின் ஒரு வார்த்தை கூட மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும். அதனால் எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் உங்கள் கருத்தை சொல்ல வேண்டிய அவசியமில்லை, ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருப்பதுதான் உங்கள் பதில். மௌனம் என்பது மற்றவர்களை அலட்சியம் செய்வது அல்ல, உங்கள் வார்த்தைகளின் மதிப்பை புரிந்து கொள்வது. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மதிப்பு இருக்க வேண்டும். அதிகமாக பேசும் பொழுது நம்முடைய வார்த்தைகளில் சில தேவையில்லாத வார்த்தைகள் ஆகிவிடும். ஆனால் குறைவாகவும் தெளிவாகவும் பேசும் பொழுது நாம் சொல்வதை மற்றவர்கள் அதிகமாக கவனிப்பார்கள். அதனால் பேசுவதற்கு முன்பு ஒரு நொடி யோசியுங்கள். நான் இப்போது பேச வேண்டுமா? இந்த வார்த்தை உண்மையில் தேவையா? நான் பேசுவதால் பிரச்சனை தீருமா அல்லது பிரச்சனை இன்னும் பெரிதாகுமா? இந்த 4 கேள்விகளையும் உங்களிடம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். பல பிரச்சனைகள் நாம் அதிகமாக பேசுவதால் தான் பெரிதாகின்றன. ஒரு கோபமான வார்த்தை பல வருட உறவை உடைக்கலாம். ஒரு அவசரமான பதில் நல்ல வாய்ப்பை இழக்கச் செய்யலாம். ஒரு தேவையற்ற விளக்கம் மற்றவர்களுக்கு நம்முடைய பலவீனத்தை காட்டிவிடலாம். அதனால வார்த்தைகளை சேமித்து பயன்படுத்துங்கள். உங்கள் மௌனம் உங்களை பற்றி மற்றவர்களுக்கு ஒரு கேள்வியை உருவாக்கட்டும். அவர் ஏன் அமைதியாக இருக்கிறார்? அவர் என்ன யோசிக்கிறார்? அவர் ஏன் பதில் சொல்லவில்லை? இந்த கேள்விகளே சில நேரங்களில் உங்கள் இருப்பை அதிகமாக உணர வைக்கும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம், குறைவாக பேசுவது என்றால் எப்போதும் பேசாமல் இருப்பது என்று அர்த்தமல்ல. தேவையான நேரத்தில் பேச வேண்டும். தவறு நடந்தால் தைரியமாக பேச வேண்டும். உங்களை யாராவது காயப்படுத்தினால் உங்கள் எல்லையை தெளிவாக சொல்ல வேண்டும். உங்கள் உரிமையை பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் மௌனம் காப்பது பலவீனம். உண்மையான மௌனம் என்பது எப்போது பேச வேண்டும் என்பதையும் எப்போது பேசாமல் இருக்க வேண்டும் என்பதையும் அறிந்திருப்பது. அதுதான் மனப்பக்குவம். 6வது, ஓவர் திங்கிங்கை குறைக்கும் மௌனம். மனம் எப்போதும் சத்தமாக இருக்கும். ஒரே பிரச்சனையை மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டே இருக்கும். நேற்று நடந்த ஒரு விஷயத்தை நினைத்து வருத்தப்படுவோம். நாளை என்ன நடக்கும் என்று பயப்படுவோம். யாரோ சொன்ன ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருப்போம். அவர் ஏன் அப்படி சொன்னார்? நான் அப்படி பதில் சொல்லியிருக்க வேண்டுமா? அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார்? இப்படி எண்ணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் சில நேரங்களில் உண்மையான பிரச்சனையை விட நம்முடைய மனதில் உருவாகும் எண்ணங்களே பெரியதாகி விடுகின்றன. ஆனால் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தால் மனதில் ஓடும் அந்த சத்தம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும்.
அமைதியாக உட்காருங்கள். உடனே எந்த முடிவும் எடுக்காதீர்கள். உடனே யாருக்கும் பதில் சொல்லாதீர்கள். உங்கள் மனதில் என்ன நடக்கிறது என்பதை கவனியுங்கள். அப்போது ஒரு விஷயம் புரியும். ஒவ்வொரு எண்ணமும் உண்மை அல்ல. ஒவ்வொரு பயமும் நிஜமாக நடக்கப் போவதில்லை. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உடனடி பதில் தேவையில்லை. சில நேரங்களில் நாம் அமைதியாக இருந்தாலே மனம் நமக்கு சரியான பதிலை கொடுக்க ஆரம்பிக்கும். அமைதியான மனம் பிரச்சனைகளை பெரிதாக பார்க்காது, தெளிவாக பார்க்கும். அப்போது பயம் குறையும், தெளிவு அதிகரிக்கும், முடிவுகள் சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் பிரச்சனையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதை பார்க்கும் நம்முடைய மனநிலையை மாற்றினாலே போதும். அதுதான் மௌனத்தின் இன்னொரு சக்தி. அதனால தினமும் சில நிமிடங்களாவது உங்களுக்காக அமைதியாக செலவிடுங்கள். போன் இல்லை, சோஷியல் மீடியா இல்லை, யாருடனும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடன் நீங்கள் மட்டும் இருங்கள். அந்த அமைதியில் உங்கள் மனதை கவனியுங்கள். நீங்கள் உண்மையில் என்ன விரும்புகிறீர்கள்? எது உங்களை பயமுறுத்துகிறது? எது உங்களை காயப்படுத்துகிறது? எதை விட்டுவிட வேண்டும்? எதை தொடர்ந்து செய்ய வேண்டும்? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் சில நேரங்களில் உலகத்தின் சத்தத்தில் கிடைக்காது, உங்கள் மௌனத்தில தான் கிடைக்கும். அதனால மௌனத்தை பயப்படாதீர்கள். மௌனம் என்பது வெறுமை அல்ல, அது உங்கள் மனதுடன் நீங்கள் பேசும் நேரம். உலகம் முழுவதும் சத்தமாக இருக்கும்போது கூட உங்கள் மனதிற்குள் அமைதியை உருவாக்க முடிந்தால் அதுதான் உண்மையான மன வலிமை. 7வது மௌனம் உன்னை சக்தி வாய்ந்த மனிதனாக மாற்றும். சிங்கம் காட்டில் தினமும் கர்ஜிப்பதில்லை, தேவைப்படும் நேரத்தில் மட்டுமே கர்ஜிக்கிறது. அதேபோல் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் உடனடியாக கருத்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. யாராவது உன்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள் என்றால் உடனே பதில் சொல்ல வேண்டியதில்லை. யாராவது உன்னை புரிந்து கொள்ளாமல் குறை சொல்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு முறையும் உன்னை நிரூபிக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. சில நேரங்களில் மௌனமாக இருப்பதே உன்னுடைய மிகப்பெரிய பதில். நீ அமைதியாக இருக்கும்போது உன்னுடைய மனம் தெளிவாக சிந்திக்க ஆரம்பிக்கும். யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட நீ என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த முடியும். அதனால்தான் சக்தி வாய்ந்த மனிதர்கள் ஒவ்வொரு சத்தத்திற்கும் பதில் கொடுப்பதில்லை. அவர்கள் தங்களுடைய நேரத்தையும் மன ஆற்றலையும் தேவையில்லாத விஷயங்களில் வீணாக்குவதில்லை. தேவையான இடத்தில் பேசுவார்கள், தேவையான நேரத்தில் முடிவு எடுப்பார்கள், மீதமுள்ள நேரத்தில் தங்களுடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்துவார்கள். நினைவில் வைத்துக்கொள், அமைதியாக இருப்பது பயந்துவிட்டாய் என்பதற்கான அடையாளம் அல்ல. சில நேரங்களில் நீ பதில் சொல்லாமல் இருப்பது உன்னுடைய மன வலிமையை காட்டுகிறது. உன்னை கோபப்படுத்த முயற்சி செய்பவர்களிடம் அமைதியாக இரு. உன்னை தாழ்த்தி பேசுபவர்களிடம் அமைதியாக இரு. உன்னை புரிந்து கொள்ள மறுப்பவர்களிடம் தேவையில்லாமல் விளக்கம் கொடுக்காதே. உன் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் எல்லோருடைய கருத்தையும் சுமந்து கொண்டு நடக்க வேண்டிய அவசியமில்லை. சில வார்த்தைகளை புறக்கணிக்க கற்றுக்கொள். சில மனிதர்களை புறக்கணிக்க கற்றுக்கொள். சில சூழ்நிலைகளில் இருந்து விலக கற்றுக்கொள். ஏனென்றால் ஒவ்வொரு போரிலும் வெற்றி பெற வேண்டிய அவசியமில்லை. சில போர்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பதே மிகப்பெரிய வெற்றி. மௌனம் உனக்கு அந்த சக்தியை கொடுக்கிறது. அதனால தேவையான இடத்தில் பேசு, தேவையில்லாத இடத்தில் அமைதியாக இரு. உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் வார்த்தைகளை செலவழிக்காதே. உன் மன அமைதியை காப்பாற்று. உன் இலக்கில் கவனம் செலுத்து. உன் வளர்ச்சியில் கவனம் செலுத்து. ஒரு நாள் நீ எதற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையே உனக்கான பதிலாக மாறும். 8வது மௌனம் உன் மன ஆற்றலை சேமிக்கிறது. ஒவ்வொரு வாதமும் உன் மனசக்தியை திருடுகிறது. ஒவ்வொரு தேவையற்ற விளக்கமும் உன் நேரத்தை வீணாக்குகிறது. வெற்றியாளர்கள் எதை புறக்கணிக்க வேண்டும் என்பதையும் அறிவார்கள். 9. மௌனம் தன்னம்பிக்கையின் அடையாளம். தன்னை நிரூபிக்க வேண்டும் என்று எப்போதும் முயற்சிப்பவர்கள்தான் அதிகமாக பேசுவார்கள். உண்மையான தன்னம்பிக்கை கொண்டவர்கள் செயல்களை மட்டுமே பேச விடுவார்கள். நினைவில் வை, சூரியன் உதிக்கும் போது நான் உதிக்கிறேன் என்று அறிவிப்பதில்லை. அவன் வெளிச்சமே அதை உலகத்திற்கு உணர்த்துகிறது. 10வது வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. உன்னை அவமதித்தவர்களுக்கு வார்த்தைகளால் பதில் சொல்லாதே. உன்னை நம்பாதவர்களுக்கு விளக்கம் கொடுக்காதே. அமைதியாக உழை, அமைதியாக வளரு, அமைதியாக வெற்றி பெறு. ஒரு நாள் உன் வாழ்க்கையே அவர்களுக்கான பதிலாக மாறிவிடும். நினைவில் வைத்துக்கொள், மௌனம் என்பது ஓடிப்போவதல்ல. அமைதியாக இருப்பவர்கள்
எப்போதும் பலவீனமானவர்கள் அல்ல. சில நேரங்களில் அவர்கள்தான் அதிகமாக காயப்பட்டவர்கள், அதிகமாக கற்றுக்கொண்டவர்கள், அதிகமாக முதிர்ச்சி அடைந்தவர்கள். அவர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வாதத்திலும் வெல்வதை விட தன் மன அமைதியை காப்பாற்றுவதே வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி என்று. வார்த்தைகள் சில நேரங்களில் மனிதர்களை மாற்றலாம், ஆனால் மௌனம் ஒரு மனிதனின் வாழ்க்கையையே மாற்றும். அது மனதை கட்டுப்படுத்தும் சக்தி, உணர்ச்சிகளை வெல்லும் ஆயுதம், உறவுகளை புரிந்து கொள்ளும் கண்ணாடி, இலக்கை வேகமாக அடைய உதவும் வழி. உங்களை கோபப்பட வைக்க முடிந்தால் உங்களை யாரோ கட்டுப்படுத்துகிறார்கள். ஆனால் உங்கள் மனதை, உங்கள் உணர்ச்சிகளை, உங்கள் வார்த்தைகளை நீங்களே கட்டுப்படுத்த ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையையும் நீங்களே கட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுவீர்கள். சத்தம் உலகத்தின் கவனத்தை ஈர்க்கலாம், ஆனால் சரியான நேரத்தில் காக்கப்படும் மௌனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சில நேரங்களில் உங்கள் உறவுகளையும் காப்பாற்றும். எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்திருப்பதுதான் உண்மையான மன வலிமை. அதனால் குறைவாக பேசு, அதிகமாக கவனி, அமைதியாக உழை. உன் வெற்றியை உலகம் பேசட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆழமான சைக்காலஜி மற்றும் மோட்டிவேஷன் வீடியோக்களுக்கு Tranquil Tamil Tunes சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.